ஸ்ரீ விஷ்ணு புராணம் 32ஆம் பகுதி. சூரிய தேவரின் ரதம். மைத்ரேய முனிவரே, சூரியன் சஞ்சாரம் செய்யும் தட்சிணாயன உத்தராயண எல்லைகளின் நடுவாகிய கிராந்தி விருத்தங்கள் 183. அம்மண்டலங்களிலேதான் சூரியன் உத்தராயணத்தில் ஏறுவதும் தட்சிணாயணத்தில் இறங்குவதுமான 366 கதிகளினால் ஒரு வருஷத்தை கழிக்கிறார். சூரியனது தேரானது சூரியர்களாலும் ரிஷிகளாலும் கந்தர்வர்களாலும் அப்சரசுகளாலும் இயக்கர்களாலும் சர்ப்பங்களாலும் ஏற்றப்பட்டிருக்கும். அந்த ரதத்தில் சித்திரை மாதத்தில் தாதா என்ற சூரியனும் கிரகஸ்தலை என்ற அப்சரசும் புலஸ்தியர் என்ற முனிவரும் வாசுகி என்ற நாகமும் ரதபிருத்து என்ற இயக்கனனும் ஹேதி என்ற அரக்கனும் தும்புரு என்ற கந்தர்வனும் வசிப்பார்கள். வைகாசி மாதத்தில் அர்யமா என்ற சூரியனும் புலகன் என்ற முனிவரும் புஞ்சிகஸ்தலை என்ற அப்சரசும் ரத உஜா என்ற யக்ஷனும் கச்ச வீரன் என்ற நாகமும் நாரதர் என்ற கந்தர்வரும் பிரஹேதி என்ற அர்கனும் வசிப்பார்கள். ஆனி மாதத்தில் மித்திரன் என்ற சூரியனும் அத்ரி என்ற முனிவரும் தக்ஷகன் என்ற நாகமும் பௌருஷேயன் என்ற அர்கனும் ஹாஹா என்ற கந்தர்வனும் ரதஸ்வனன் என்ற யக்ஷனும் இருப்பார்கள். ஆடி மாதத்தில் வருணன் என்ற சூரியனும் வசிஷ்டர் என்ற முனிவரும் சகஜனியை என்ற அப்சரசும் ஹூஹூ என்ற கந்தர்வரும் நாகம் என்ற நாகமும் ரதன் என்ற ராட்சசனும் சித்திரன் என்ற யக்ஷனும் வசிப்பார்கள். ஆவணி மாதத்தில் இந்திரன் என்ற சூரியனும் விசுவாசு என்ற கந்தர்வனும் சுரோதா என்ற யக்ஷனும் ஏலாபுத்திரன் என்ற நாகமும் அங்கிரசி என்ற முனிவரும் பிரம்மலோச்சை என்ற அப்சரசும் சர்ப்பி என்ற ராட்சசனும் இருப்பார்கள். புரட்டாசியில் விவஸ்வான் என்ற சூரியனும் பிருகு என்ற முனிவரும் அனுமலோச்சா என்ற அப்சரசும் சங்கபாலன் என்ற சர்ப்பமும் வியாக்கிரன் என்ற யக்ஷனும் இருப்பார்கள். ஐப்பசியில் பூஷா என்ற சூரியனும் வச்சு ருசி என்ற கந்தர்வனும் வாதன் என்ற ராட்சசனும் தனஞ்சயன் என்ற நாகமும் கௌதமர் என்ற முனிவரும் கிருத்தாசி என்ற அப்சரசும் சுஷேனன் என்ற யக்ஷனும் இருப்பார்கள். கார்த்திகையில் பர்ச்சனியன் என்ற சூரியனும் விசுவாசு என்ற கந்தர்வனும் பரத்வாஜர் என்ற முனிவரும் ஐராவதம் என்ற சர்ப்பமும் விசுவாசி என்ற அப்சரசும் சேனஜித்து என்ற யக்ஷனும் ஆப என்ற ராட்சசனும் வசிப்பார்கள். மார்கழியில் அம்சன் என்ற சூரியனும் காஷ்யபர் என்ற முனிவரும் தார்க்ஷயன் என்ற யக்ஷனும் மகாபத்மன் என்ற நாகமும் வித்யுத்து என்ற ராட்சசனும் சித்திரசேனன் என்ற கந்தர்வனும் ஊர்வசி என்ற தேவமங்கையும் இருப்பார்கள். தை மாதத்தில் பகன் என்ற சூரியனும் கிருத்து என்ற முனிவரும் ஊர்நாயு என்னும் கந்தர்வனும் சபூர்ஜன் என்ற அர்கனும் கார்கோடகன் என்ற நாகமும் அரிஷ்டநேமி என்ற யக்ஷனும் பூர்வசித்தி என்ற தேவமங்கையும் வசிப்பார்கள். மாசி மாதத்தில் துவஷ்டா என்ற சூரியனும் ஜமதக்னி என்ற முனிவரும் திலோத்தமை என்ற தேவதாசியும் கம்பளன் என்ற நாகமும் பிரம்மாபேதன் என்ற அர்கனும் இருதஜித்து என்ற யக்ஷனும் திருதராஷ்டிரன் என்ற கந்தர்வனும் வசிப்பார்கள். பங்குனியில் விஷ்ணு என்ற சூரியனும் விஸ்வாமித்திரர் என்ற முனிவரும் ரம்பை என்ற தேவமங்கையும் சூரிய வர்ச்சசு என்ற கந்தர்வனும் சத்யஜித்து என்ற யக்ஷனும் அஸ்வரதன் என்ற நாகமும் யக்ஞாபேதன் என்ற அரக்கனும் வாசம் செய்வார்கள். மைத்ரேய முனிவரே, இவ்வாறாக ஒவ்வொரு மாதமும் இவர்கள் அனைவரும் ஸ்ரீ விஷ்ணுவின் சக்தியினால் வியாபிக்கப்பட்டு உலகத்தை ஒளிவரச் செய்வதற்காக சூரிய ரதத்தில் இருப்பார்கள். இனி இவர்களுடைய செயல்களை கேளுங்கள். சூரிய மண்டலத்தில் பிரகாசிக்கும் சூரியனுக்கு தேஜஸ் விருத்தியாகும்படி முனிவர்கள் துதிக்கிறார்கள், கந்தர்வர்கள் கானம் இசைக்கிறார்கள், தேவ மங்கையர் நடனமாடுகிறார்கள், அர்கர்கள் சூரியனுக்கு பின் செல்கிறார்கள், நாகங்கள் சுமக்கின்றன, இயக்கர் கடிவாள முதலானவற்றை தாங்கி பிடித்து கொள்கிறார்கள். இவர்களை தவிர பாலகில்யர்கள் என்ற முனிவர்கள் எப்போதும் சூரியனை சூழ்ந்து கொண்டு உபாசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்விதமாக சூரிய மண்டலத்தில் வாசம் செய்கின்ற 7 கணங்களும் அந்தந்த சமயங்களிலே பனி, வெப்பம், தண்ணீர் ஆகியவற்றை பொழிவதற்கு காரணமாக இருக்கின்றன. 32ஆம் பகுதி நிறைவடைந்தது.